இன்றைக்கி ஒரு கப் பால் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். இதில் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிடணும். இப்போ இதில் 1 கப் சூடான பால் சேர்க்கணும். பால் நல்லா சூடாக இருக்கணும். 1 கப் அளவுக்கு பால் 3 முட்டைக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம பால் எடுக்கணும். 3 முட்டைக்கு 1 டம்ளர் பால் சரியான அளவு. இப்போ சூடான பால் சேர்த்துட்டு விட்டுறாமல் நல்லா இதை பீட் பண்ணிடணும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இது சூடாக இருக்கும்போதே இதில் 3/4 கப் சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா சர்க்கரை இதிலேயே நல்லா கரைஞ்சிரும். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் நல்லா நெய் தடவி எடுக்கணும். இந்த மாதிரி நான் அலுமினியம் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் நல்லா நெய் தடவிட்டு இதை நல்லா வடிகட்டி ஊற்றிடணும். நம்ம வடிகட்டி ஊற்றினா தான் நமக்கு பபிள்ஸ் இல்லாமல் நல்லா குக்காகி வரும். இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். தண்ணி பற்றாத மாதிரி ஒரு மூடி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு தண்ணி இதில் கொஞ்சம் கூட படாமல் அழகாக வெந்து வரும். இப்போ கரெக்டாக இதுக்கு மூடி போட்டுட்டு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சென்டரில் குத்தி பார்க்கணும். ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா தான் நமக்கு நல்லா செட் ஆகி வரும். இப்போது அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு மில்க் புட்டிங் ரெடி ஆகிட்டு. இது நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க.